வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிரேட் 6 என்சிஆர்டிலேருந்து வந்து ராமாயண் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெசன் நம்பர் லெசன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜங்கல் और जनकपुर. ஸோ ஜங்கல் கோ ஜனக்பூர், ஜங்கல் அண்ட் ஜனக்பூர் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து ராஜ்மஹல் से निकलकर, அதாவது ராஜ்மஹல்லேருந்து கிளம்பிட்டு மகரிஷி விஸ்வாமித்ர सरयू नदी और आगे बढ़े. அதாவது விஸ்வாமித்ரர் மகரிஷி விஸ்வாமித்ரர் இருக்கிறார்ல, அதாவது வந்து அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீராமோட குரு அவர் தான் விஸ்வாமித்ரர் வந்து. சார் விஸ்வாமித்ரர் வந்து सरयू नदी கிட்டேருந்து கொஞ்சம் முன்னே போகிறாரு. ஸோ दोनों ராஜ்குமார் சாத்தே, ஸோ அவங்க கூட வந்து 2 ராஜ்குமாரங்களை வந்து கூட இருந்தாங்க. உன்னே நதி பார் கர்னி थी, அவங்களுக்கு வந்து they want to cross the river. ஆஷ்ரம் பहुंचने के लिए, எதுக்காக அவங்க வந்து ரிவர் வந்து க்ராஸ் பண்ணோன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஆஷ்ரம் வந்து ரீச் ஆகிறதுக்காக அவங்க வந்து ரிவர் வந்து க்ராஸ் பண்ணுறதா இருந்துருது. விஸ்வாமித்ரனே அயோத்தியா கே நிக்கட் நதி பார் நஹி கி, அதாவது வந்து விஸ்வாமித்ர வந்து அதாவது ராமோட குரு வந்து என்ன பண்ணார்னா வந்து அயோத்தியா கிட்ட இருக்கிற நதி வந்து அவர் வந்து க்ராஸ் பண்ணல. தூர் தக் सरयू के किनारे किनारे चलते रहे, அதாவது வந்து அந்த தூரமாக இருக்கிற அந்த सरयू நதி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கோஸ்டல் கினாரேனா வந்து அந்த கோஸ்டல் அது ஓரமாக வந்து அவர் வந்து போயிட்டே இருந்தாங்க. தக்ஷினி தட்பர், அதாவது தக்ஷினினா சவுத்து, தட்னா சீஷோர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பக்கமாக வந்து அவர் நோக்கி வந்து போயிருந்தார். உசி தட்பர் ஜிஸ் பர் அயோத்தியா நகரி थी, ஸோ அதே வழியாக போயிருந்தாரு. அந்த வழியாக வந்து அயோத்தியாவோட நகர்னா வந்து அந்த கிராமம் இருந்தது. வே चलते रहे, அவங்க போயிட்டே இருந்தாங்க. நதி கே குமாவ் கே சாத் சாத் ராஜ்மஹல் பீச்சே छूट गया, அதாவது அவங்க வந்து போயிட்டே இருந்தாங்க. குமாவ் வந்து அதை சுற்றி இருக்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த ராஜ்மஹல் அயோத்தியா வந்து எங்கே பேக்கில் இருந்துச்சு, இவங்க ஃப்ரண்ட்டில் போயிட்டாங்க. உஸ்கி ஆఖிரி பஸ்தி பி நிக்கல் கை, அதாவது அங்கே இருக்கிற கடைசி பஸ்தி அந்த மக்கள் இருக்கிற இடம் கூட போயிடுச்சு. சல்தே சல்தே ஏக் தீகா மோட் ஆயா கயா, ஸோ அங்கே போயிட்டே இருக்கிறது ஒரு ஷார்ப்னஸ் ஒரு மோடு வந்துச்சு அவங்களுக்கு போக வழியில். சப்குச் திருஷ்டியுமே ஓஜல் ஹோகையா, அதாவது அவங்க போகிற வழியில் வந்து இந்த பார்வையிலேருந்து வந்து எல்லாமே வந்து ஹைட் ஆகிடுச்சு. ராம் और लक्ष्मण ने एक बार भी पीछे मुड़कर नहीं देखा, ஸோ ராமோ லக்ஷ்மணும் வந்து ஒரு தடவை கூட பின்னாடி திரும்பி அவங்க பார்க்கலையா. உனக்கு நஜர் சாம்னே थी, அவங்களோட பார்வை வந்து முன்னாடி இருந்தது. மகரிஷி விஸ்வாமித்ரக்கே சதே கதமோ கி और, அதாவது வந்து மகரிஷி விஸ்வாமித்ரர் இருக்கிறாரு பார்த்தீங்களா அவங்களோட குரு, ஸோ அவங்களோட பாதத்தில் தான் வந்து அவங்களோட பார்வைகள் இருந்துட்டாங்க. சூரஜ் கி சமக் தீமே பண்ணே லகி, அதாவது வந்து அந்த சன்னோட ஷைனிங் வந்து கொஞ்சம் அந்த மின்மினி அப்போ ஈவினிங் ஆக அவங்க ஷைனிங் கம்மியாகிட்டே போகும் பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறாங்க. ஷாமு ஹோனிக்கோ ஆயி, அதாவது ஈவினிங் வர டைம் ஆயிடுச்சு. ராஜ்குமாரோக்கும் செஹரே பர் தகான் கா கோய் சின்ன நஹி தா, அதாவது ராஜ்குமாரோட ஃபேஸில் வந்து எந்த ஒரு டயர்னஸும் இல்லை. உற்சாகா தா, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தாங்களா அவங்க வந்து. ஸோ வே दिन भर पैदल चलते थे, ஸோ அவங்க ஃபுல் டே வந்து பாதம் தான், அதாவது நடந்து पैदल चलना நடந்தது நடப்பாதை. और चलने को तैयार थे, ஸோ இன்னும் நடக்கிறதுக்கும் அவங்க தே ஹாஸ் டு பி ரெடி, அவங்க நடக்கிறதுக்கும் தயார் தாங்க, எவ்வளோ வேணால் நடந்துகிட்டே இருப்பாங்க அவங்க வந்து. மகரிஷி அச்சானக் ருக்கே, மகரிஷி வந்து சடனாக ஸ்டாப் ஆகிறாரு. உன்னோடனே ஆஸ்மான் பர் திருஷ்டி டாலி, ஸோ ஆஸ்மான ஸ்கையில் வந்து அவர் வந்து தன்னோட பார்வை வந்து போகிறாரு. சிடியோக்கும் ஜூடு அப்பனே, சிடியாக்கி ஜூட்னா வந்து சிடியானது பேர்ட்ஸோட ஜூட்னா வந்து அந்த குரூப்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன பஸ்ஸரேக்கும் ஓர் லோட் ரஹிது. ஸோ ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பறவைகள்லாம் வந்து பகலில் போன பறவைகளை ஈவினிங் வந்து தன்னோட நெஸ்ட்டில் வந்து ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்மான் மட் மைலா லால் ஹோகையா தா, அதாவது வானம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் எப்படி இருக்கும், கருப்பாக அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சன் செட் ஆகும்போது நம்ம ரெட் கலரில் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஸ்கை வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. சர்வாகி லோட் ரஹிது, சர்வாகினா வந்து இந்த மாடுலாம் மேய்ப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களும் வந்து ஈவினிங் வந்து ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்காங்க. गायों के पैर से उड़ती धूल में आधे छिप गए हुए थे, அதாவது வந்து ஆதே சிப்பே ஹுயே, ஸோ இந்த பசுமாடு நடக்கும் போது வந்து அந்த தூள்னா வந்து அந்த மண் பறக்கும் பார்த்தீங்களா, இதுவும் வந்து பாதி ஹைட் ஆயிருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஹம் ஆஜ் ராத், இன்னைக்கு நம்ம நைட் வந்து நதி தட் பர் ஹி விஷ்ராம் கரேங்கே, ஸோ பேங்க் ஆஃப் ரிவர்லேயே வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். மகரிஷி நே பீச்சே முடுத்தே ஹுயே கஹா, மகரிஷி வந்து பின்னாடி திரும்பிட்டு சொல்கிறாரு. दोनों राजकुमारों के
चेहरे के भाव देखते हुए विश्वामित्र हल्का सा मुस्कुराए. அதாவது வந்து ஸோ ரெண்டு ராஜ்குமாரோட ஃபேஸ் பார்த்த உடனே வந்து விஸ்வாமித்ரா வந்து சும்மா லைட்டாக சிரிக்கிறாரு. राम के निकट आते हुए अदावद राम वंद निकटना नियर सो नियर वंद अपर उन्होंने कहा मैं तुम दोनों को कुछ विद्याएं सिखाना चाहता हूँ. सो நான் உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து என்னோட வித்யாய் அந்த நாலேஜ் வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், விதிகள் அதை வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். उन्हें सीखने के बाद कोई तुम पर प्रहार नहीं कर सकेगा. அதாவது வந்து யாரும் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ண முடியாது, உங்களை வந்து போக் பண்ண முடியாது, ஹிட் பண்ண முடியாது யாரும் உங்களை வந்து. उस समय भी नहीं जब तुम नींद में हो. ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வித்யாயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வித்யாயம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களால் வந்து யாரும் உங்களை அடிக்க முடியாது. ஸோ நீங்கள் தூக்கத்திலே இருக்கும் போது கூட உங்கள் எனிமி வந்து உங்களை தாக்கும் போது உங்களுக்கு வந்து தெரியும் தும் நீத்மே ஹோ. அதாவது நீங்கள் தூங்கிட்டு இருக்க ஸோ உஸ் சமய பி நஹி. ஸோ அந்த டைமில் கூட உங்களால் வந்து இது பண்ண முடியாது. தூக்கத்துலேயே கூட அவங்க வந்து உங்களை அட்டாக் பண்ணால் உங்களால் எதுவும் பண்ண முடியும், அவங்கள எதிர்த்து நீங்கள் நிற்கலாம், அதை சொல்கிறாரு. राम और लक्ष्मण नदी के मुँह हाथ धोकर लौटे. ஸோ ராம் और லக்ஷ்மண் வந்து நதிமே ஸோ நதியில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து மூஞ்சி கை காலெலாம் கழுவிட்டு வராங்க. ஸோ மஹரிஷி கே நிக்கட் ஆக்கர் बैठे. ஸோ அவங்க வந்து மஹரிஷி பக்கத்தில் வந்து உட்காராங்க. ஸோ विश्वामित्र दोनों भाइयों को பலா அதிபலா नाम की विद्याएं सिखाएं. ஸோ விஸ்வாமித்ரா வந்து ரெண்டு பேருக்கும் வந்து இந்த பேர் அந்த பலா அதிபலா என்ற பேரோட வித்யா வந்து அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் தான் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. रात में वे लोग वहीं सोए. ஸோ நைட்டில் வந்து அவங்க வந்து அங்கேயே தான் படுத்துட்டாங்க. அந்த மூணு பேர் விஸ்வாமித்ரா, ராமன், லக்ஷ்மண். தின்கோ और पत्ते का विस्तार बनाकर. ஸோ பத்தோं का ஸோ தின்கோனா அந்த குச்சிகள் இருக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் தின்கோன்னு சொல்லுவாங்க. பத்தோனா வந்து இலைகளோட ஸோ பெட்டு செஞ்சுட்டு அவங்க அங்கே படுத்துட்டாங்க. नींद आने तक महर्षि उनसे बात कर रहे थे. அதாவது தூக்கம் வர வரைக்கும் மஹரிஷி வந்து அவங்க கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்களாம். सुबह हुई, मॉर्निंग ஆயிடுச்சு. रात फिर शुरू हुई, यात्रा फिर शुरू हुई. ஸோ மார்னிங் ஆனதும் அவங்களோட யாத்திரை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. मार्ग वही था, அந்த வே அதே தான் இருந்தது. सरयू नदी के किनारे. அதாவது அந்த வே என்னன்னா வந்து सरयू நதி பக்கத்தில் தான் அவங்களோட அந்த सरयू நதி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நேம் ஆஃப் த ரிவர். ஸோ அங்கே தான் அவங்களோட வழி. ஸோ அந்த வழியாக தான் அவங்க வந்து போகணும். ஸோ चलते चलते वे एक ऐसी जगह पहुँचे जहाँ दो नदियों आपस में मिलती थी. ஸோ அவங்க போயிட்டே இருக்கும் போது ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவங்க ரீச் ஆனாங்களா. அந்த நதி சங்கமம் இருக்குது சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த நதி வந்து ஸோ மியூச்சுவலி அவங்க வந்து சேர்ற மாதிரி. उस संगम की दूसरी नदी गंगा थी. ஸோ அந்த சங்கமோட செகண்ட் ரிவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கங்கா. மஹரிஷி அப் भी आगे चल रहे थे. ஸோ மஹரிஷி இப்போ கூட வந்து அவர் முன்னாடி போயிட்டே இருந்தார். लेकिन एक अंतर आ गया था. ஸோ ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்தது. ராம் லக்ஷ்மண் அப் दूरी बनाकर नहीं चलते थे. ஸோ ராமும் லக்ஷ்மணும் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இப்போ வந்து அவங்க போகிறதில்ல. மஹரிஷி கே ठीक पीछे थे. அதாவது மஹரிஷிக்கு கரெக்டாக பேக்கில் இருந்தாங்களா அவங்க வந்து. ताकि उनकी बातें ध्यान से सुन सके. அதாவது வந்து அவர் பேசுகிறது வந்து நல்லா அது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம தூங்கியிருந்தால் கூட நம்ம காதும் ஷார்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி வந்து அவங்க தூரமாக இருந்தாலும் ஸோ மஹரிஷி சொல்கிறது வந்து அவங்க கவனிக்கிறதுக்காக, அவங்க சொல்கிறது வார்த்தை நம்மளுக்காக காதில் விடுறதுக்காக அவங்க வந்து அவங்க பின்னாடி போயிட்டே இருந்தாங்க. ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணல. रास्ते में पढ़ने वाले आश्रमों को बारे में சார் ராஸ்தையில் அதாவது போக வழியில் வந்து ஒரு ஆசிரமம் வரும் பார்த்தீங்களா, அதை பற்றியும் वहाँ के लोगों के बारे में ஸோ அங்கே இருக்கிற ஆளுங்க பற்றியும் விருக்ஷ வனஸ்பதி ஸோ விருக்ஷ்னா வந்து ட்ரீ, வனஸ்பதினா பிளான்ஸ் के संबंध அதை பற்றியும் நெக்ஸ்ட் வந்து ஸ்தானிய இத்திஹாஸ் உன்சே ஷாமில் ஹோதா தா. அதாவது ஸ்தானியனா வந்து அந்த லொக்கேட்டட் ஹிஸ்ட்ரியை பற்றியும் வந்து அவங்கக்கிட்ட வந்து எல்லாமே வந்து விஸ்வாமித்ரா ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகிறாரு, அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறாரு. ஆகைக்கு யாத்திரா கட்டிந்தி அதாவது கொஞ்சம் முன்னாடி போகிற ஸோ யாத்திரை பாதை ஸோ யாத்திரை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஜங்கலோசி ஹோக்கர் அதாவது வந்து காட்டு வழியாக வந்து போகணும் அவங்க வந்து. உசே பஹலே உன்னே நதி பார் கர்னி थी. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ரிவர் வந்து கிராஸ் பண்ணிட்டு போகிறதா இருந்தது. रात में ऐसा करना महर्षि विश्वामित्र को उचित नहीं लगा. அதாவது நைட்டில் வந்து அந்த ஜங்கல் வழியாக நம்ம போகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரிவரை வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு அது வந்து சரியாக படலை. तीनों लोग वहीं रुक गए. ஸோ மூணு பேரும் வந்து அங்கேயே தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சங்கம் பர் பனே ஏக் ஆசிரம் மே அதாவது அந்த சங்கமம் அந்த
அந்த ரிவர்லாம் வந்து ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அங்கே அந்த ஆசிரமில் வந்து அவங்க தங்கிட்டாங்க. அக்லி சுபஹ உன்ஹோனே நாவ் சே கங்கா பார் கி. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவங்க வந்து போட் மூலியமாக அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து அதாவது போட் மூலிமா அவங்க வந்து அந்த ரிவரை வந்து க்ராஸ் பண்ணுறாங்க. நதி பார் ஜங்கல் தா. ஸோ நதி க்ராஸ் பண்ண உடனே காடு இருந்தது. கனானா ரொம்ப துர்கம். ஸோ துர்கம்னா வந்து நம்மளால் ரீச் ஆகவே முடியாது அந்த மாதிரி ஒரு இது. ஸோ ஆசானி से हम पहुँच नहीं पाते हैं. ஸோ நம்மளால் வந்து ஈஸியாக அங்கே போக முடியாது. துர்கம்னா ஓட அர்த்தம் வந்து ஸோ சூரஜ் கி கிரண் தர்த்தி தக் நஹி பहुँचती थी. ஸோ பாருங்கள், சன்னோட ரே வந்து அந்த காட்டுக்கோட பூமியில் கூட பராமாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சான். இத்தனா கனா ஓ டராவ்னா भी था. ஸோ இவ்வளோ திக்கான ஒரு ஃபாரஸ்ட்டாக பாருங்கள். அப்போது அந்த சன்லைட்டோட வெளிச்சமே வந்து அந்த பூமிக்குள்ளே வரலாம், அந்த நதிக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே வரணும். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பயங்கரமான ஒரு காடு. ஹர் ஓர் ஜிங்குரி கி ஆவாஜ். ஸோ நாலும் பக்கமும் வந்து ஒரு மாதிரி சவுண்டு. அங்கெல்லாம் வந்து ஜான்வரு கி தஹாட், அதாவது அனிமல்ஸோட சவுண்ட்ஸு. கர்கஷ் தனியா. ஸோ கர்கஷ் தான் பிட்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ் இல்லாமல் ஒரு பயப்படுற மாதிரி ஒரு வாய்ஸ். ஸோ கர்கஷ் துவனியா. राम और लक्ष्मण को आश्वस्त करते हुए महर्षि ने कहा. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ மகரிஷி வந்து சொல்கிறாரு, ஏ ஜான்வரி और वनस्पति जंगल की शोभा है. இந்த ஜான்வரும் இந்த வனஸ்பதி வந்து தே ஆர் பியூட்டி ஆஃப் த ஜங்கலாம். அப்போ பார்த்துக்கோங்க, இது இருந்தால் தான் வந்து அந்த ஜங்கல் காடே வந்து பியூட்டியாக இருக்குமா, இல்லைனா இருக்காதான். இன்சே கோயி டர் நஹி. ஸோ இதுக்குலேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. அஸ்லி खतरा ராட்சசி தாட்காசே. ஸோ உண்மையான நம்மளுக்கு வந்து பயம் என்னது, பயம் வந்து ராட்சசி, அதாவது ராட்சசி தாட்காலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயம். वो यही रहती है, அவள் இங்கே தான் தாங்குறா. तुम्हें वो खतरा हमेशा के लिए मिटा देना है. ஸோ நீங்கள் தான் வந்து அந்த டேஞ்சரஸ் வந்து ஹமேஷானா எப்போவுக்காக வந்து நீங்கள் வந்து அதை அழிக்கணும், வேரோடு அழிக்கணுன்றார். யாரை? அந்த தாட்கா ராட்சசியை. ஸோ நீங்கள் இந்த காடில் இருக்கிறது இந்த அனிமல்ஸு, இந்த ட்ரீஸு, இந்த பிளான்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. யாரை பார்த்து பயப்படணும்? தாட்கா பார்த்து தான் பயப்படணும். ஆனால் அந்த தாட்காவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேரோடு அவங்க எப்பயும்காக வந்து அவங்க வந்து அழிச்சிடுறீங்க நீங்கள் வந்து சொல்லிட்டு மகரிஷி விஸ்வாமித்ரா வந்து ராமு லக்ஷ்மண் கிட்ட வந்து சொல்கிறாரு. தாட்கா கே டர் சே कोई उस वन में नहीं आता था. அதாவது தாட்கா வந்து ஒரு அவ்வளோ பயங்கரமான ஒரு ராட்சசியாம். ஸோ அவங்களோட பயத்தால் வந்து யாருமே காட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க. ஜோபி ஆத்தா தாட்கா உசே மா டால்தி. யார் வந்தாலும் தாட்கா வந்து அவங்கள வந்து காலி பண்ணிடுறாங்க. தாட்கா வந்து அவங்கள காலி பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் போனாக்கா நீங்கள் காலி, தாட்கா அதுக்கு கிடந்து அந்த மாதிரி. அச்சானக் ஆக்கிரமண் கருதேச்சு. அதாவது போனே சடனாக அவங்க எப்படி தான் அட்டாக் பண்ணுறாங்கன்னே தெரியல. उसका डर इतना था कि उस सुंदर वन का नाम ताड़का वन पड़ गया था. அதாவது வந்து இந்த மாதிரியா எப்படி சொல்கிறதுனா வந்து இவ்வளோ பயமாக அந்த ஒரு அழகான ஒரு காடு ஒரு பேரையை வந்து அவங்க வந்து தாட்கா வந்து மாற்றிட்டாங்களாம். பார்த்துக்கோங்க, அப்போ வந்து எவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருப்பாங்கன்ட்டு. ராம் நே மகரிஷிக்கு ஆக்யா மான்லி. ஸோ ராம் வந்து மகரிஷி என்ன சொல்கிறா அதை வந்து கேட்டார். தனுஷ் பர் பிரத்யட்ச சடை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தனுஷில் அதை போட்டுட்டு அவங்க வந்து வில்லு விட்டுறாங்க. और उसे एक बार खींच कर छोड़ा. அதாவது வில்லை வந்து அதை போட்டுட்டு அந்த ஆரோன் போ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வில்லை போட்டுட்டு அதை எடுத்து விட்டுறாராம். இத்தனா தாட்காக்கோ குரோதித் கர்னேக்கு लिए बहुत. இது வந்து தாட்காக்கு வந்து கோவம் வரத்துக்காக, சரிங்களா. ஸோ இது வந்து போதும். ஸோ தாட்காக்கு இது வந்து அவளுக்கு கோவம் வரத்துக்காக அவர் வந்து வில்லை விடுறாரு. टनका सुनते ही क्रोध से बिलबिलाई ताड़का गजराती हुई राम की ओर दौड़ी. அதாவது இதை கேட்ட உடனே வந்து அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தாட்கா வந்து கத்திக்கிட்டே வந்து ராம் கிட்ட ஓடி வராங்க. दोनों बालों को देखकर उसका क्रोध और बढ़ गया. भटक उठा. அதாவது ரெண்டு ராஜ்குமாருங்க இவங்க ராம லக்ஷ்மணன் பார்க்குறதுக்கு சின்ன குழந்தை பசங்க மாதிரி தான் இருப்போம், ஒரு வயசு பசங்க மாதிரி தான். ஸோ அதான் பாலக்கோன்னு சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு பசங்களை பார்த்த உடனே தாட்காக்கு என்ன கோவம் வந்துச்சா. ஜங்கல் में जैसे तूफान आ गया. ஜங்கலில் வந்து இந்த தூஃபான் சைக்ளோன் வந்த மாதிரி விஷால்கா பேர் காம்பூட்டே. அதான் பெரிய பெரிய மரம்லாம் வந்து அது சிவரிங் ஆகுதாங்க, அது நடங்குதான் பாருங்க. பத்தையை டூட்க இதர் உதர் உடனே லகே. ஸோ பத்தையை வந்து உடஞ்சி அந்த இலை வந்து தானாக கீழே வந்து இங்கே அங்கே பறந்து போதான். தூள்கா கனா பதிலா சாகையா. அதாவது வந்து அந்த டஸ்ட்டு வந்து
ஒரு திக்கான அப்படியே எப்படி சொல்கிறது தூள்கா கனா பாதல் சாகையா. ஸோ வந்து அந்த டஸ்டெல்லாம் வந்து க்ளவுட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுதான். उसमें कुछ दिखाई नहीं पड़ता. ஸோ அதில் வந்து ஒன்றுமே தெரியலையா, कुछ दिखाई नहीं पड़ता. फिर ताड़का ने पत्थर बरसने शुरू कर दिया. ஸோ அவங்க வந்து இந்த மழை பெய்யும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து மழை மாதிரி வந்து ஸ்டோன் மழை வர வச்சுட்டுக்கிறாங்க. யார்? தாடக்கா வந்து. ராம்னே உஸ் பர் வான் சலாய. ராம் வந்து அவங்க மேலே வந்து இது பண்ண அந்த அந்த வில்லை வந்து விடுறாங்க. லக்ஷ்மணே भी निशाना साधा. ஸோ லக்ஷ்மண் கூட பாயிண்ட் பண்ணி பண்ணுறாரு. தாடக்கா வனோசே கிர்கை. தாடக்கா வந்து வானோசே. ஸோ வான்னா அந்த இதுலேருந்து அந்த வான் அந்த ஆரோ அண்ட் போலேருந்து வந்து அவங்க பட்டுட்டு கீழே விடுறாங்க. ராம்கா ஏக் வான் உஸ்கே ஹிருதய மே லகா. ராமோட ஒரு அந்த வில்லு வந்து அவங்களோட ஹார்ட்டில் பட்டுச்சு. वो गिर पड़ी फिर उठ पाई. ஸோ கீழே விழுந்துட்டு மறுபடியும் ஏஞ்சிக்கிறாங்களோ அவங்க. பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் இருந்தீங்கன்னா. ஸோ விஸ்வாமித்ர बहुत प्रसन्न हुए. फिर नहीं उठ पाई. சாரி फिर नहीं उठ पाई. ஸோ அவங்க வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் அவங்களால வந்து ஏஞ்சிக்கவே முடியலையா. விஸ்வாமித்ர பகுத் பிரசன்ன ஹுயே. அதாவது விஸ்வாமித்ர வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரா. ஸோ பாருங்கள், யாராலையும் வந்து அந்த தாடக்கா வந்து சாவடிக்காதது வந்து ஸோ ராமோ லக்ஷ்மண் வந்து அந்த தாடக்கா வந்து சாவடிச்சதுனால இவர் வந்து விஸ்வாமித்ர வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிறாரு. உன்ஹோனே ராம்கோ கலே லகா லியா. ஸோ அவங்க வந்து ராமை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. உன்ஹோனே दोनों ராஜ்குமாருக்கும் சௌதரகே நய ஆஸ்ர சாஸ்திர. அதாவது வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு, விஸ்வாமித்ர வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க 2 பேருக்கும் வந்து 100 டைப்ஸ், அதாவது 100 டைப்ஸ் ஆஃப் நயே புது வெப்பன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. अस्त्र शस्त्र வந்து வெப்பன்ஸ். उनका प्रयोग करने की विधि बताई, उनका महत्व समझा. அவங்க வந்து எப்படி அதை வந்து யூஸ் பண்ணணும் அந்த மெத்தோட சொல்கிறாரு. அதுக்கு இம்பார்ட்டன்ஸும் அவர் வந்து புரிய வைக்கிறார். யார்? நம்மளோட விஸ்வாமித்ரா. நெக்ஸ்ட், महर्षि का आश्रम में महर्षि का आश्रम वहाँ से अधिक दूर नहीं था. ஸோ महर्षि आश्रम வந்து அங்கே வந்து அவ்வளோ தூரமாக இல்லை. लेकिन तब तक रात हो चली थी. அதாவது அது வரைக்கும் வந்து நைட் ஆயிடுச்சான். विश्वामित्र ने वही दूरी अगले दिन तय करने का निर्णय लिया. ஸோ வந்து விஸ்வாமித்ரா வந்து என்ன பண்ணுறாரு, விஸ்வாமித்ரா வந்து அதாவது அங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஓகே நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம்னு முடிவெடுக்கிறாரு. தாடக்கா மர் சுக்கி थी, उसका भय नहीं था. அதாவது வந்து தாடக்கா வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களோட பயமும் இல்லை, நம்ம எங்கன்னா தங்கிக்கலாம். கரெக்டுங்களா? तीनों ने रात वही बिताई. ஸோ 3 பேரை வந்து அங்கே வந்து நைட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தாடக்கா வன்மே எங்கே பாருங்கள், தாடக்கா வனில் வந்து அவங்க நைட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜோ பூரி தர பய் முக்தா. அதாவது வந்து பய் முக்துனா வந்து பயத்துலேருந்து அவங்க முக்தி ஆகிட்டாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்லாரும் வந்து பயந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த தாடக்கா இறந்து போனதுனால ஸோ யாருமே வந்து அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. சுப ஜங்கல் பதலா ஹுவா தா. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காடை வந்து மாறிட்டு இருந்துதான். அப்போ தாடக்கா வன் நஹி தா. இப்போ வந்து அந்த அழகான ஒரு காட்டி பேர் வந்து தாடக்கா வன்னு இருந்தது. இப்போ தாடக்கா வன் இல்லை. அது வந்து கியூங்கி தாடக்கா நஹி थी. ஏன்னா வந்து தாடக்கா வந்து கிடையாது. பயானக் ஆவாஜோ காயப் ஹோ சுக்கி थी. அந்த ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு அதுவும் வந்து ஹைட் ஆயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. பத்தோசே குர்ஜர்த்தி ஹவா थी. ஸோ அந்த ஒரு நடுக்காட்டில் போய் நின்னீங்கன்னா அந்த இலை வந்து அந்த சவுண்டை வந்து எப்படி அது சரசரன்னு ஹவாக்கு அதான் குஜராத்தி அந்த காற்று மட்டும் தான், அந்த சவுண்டு மட்டும் தான். அந்த उसकी सरसराहट का संगीत था. चिड़ियों की चहट थी, शांति थी, तस्वीर बदल गई थी. ஸோ பாருங்கள், ஒரு ராட்சசால எவ்வளோ பாதிக்கிறாங்க பாருங்கள். அந்த காடுலேருந்து அந்த காற்றுலேருந்து அந்த இலைகள் அந்த கிளைகள் அந்த மரங்கள்லாம் எவ்வளோ ஒரு பாதிக்கிறாங்க பாருங்கள். ஆனால் இதில் பாருங்கள், அந்த தாடக்கா இறந்த உடனே எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எல்லாருக்கும். மரத்துலேருந்து கிளைகள்லேருந்து இலையிலேருந்து காற்றுலேருந்து பாருங்கள். அங்கே ஒரு பிக்சரே வந்து ஒரு அப்படியே மாயமாக அப்படி ஒரு பழைய பிக்சர் போயிட்டு அது புது பிக்சர் உள்ளே என்ட்ரி ஆன மாதிரி எல்லாமே மாறி போயிடுச்சு. சிந்தாசிரம் கா அந்திம் படாவ் தா மகரிஷி கா ஆசிரம். அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சித்தாசிரம்ன்றது வந்து ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு அந்திம் படாவா தா மகரிஷி கா ஆசிரம். ஸோ அங்கே தான் வந்து அவரோட ஆசிரம் வந்து இருந்ததா பக்கத்தில். ராஸ்தா சோட்டா பி தா. ஸோ ராஸ்தானா வே வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. மனோஹரி பி, அதாவது ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகான ஒரு இது. प्रकृति सौंदर्य का आनंद लेते 3 लोगों जल्दी ही आश्रम पहुंच गए. ஸோ ராஸ்தா அதாவது
ஸோ அந்த நேச்சரை வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு வந்து 3 பேரும் வந்து தன்னுடைய ஆசிரமில் வந்து तीनों लोग जल्दी ही आश्रम में அதாவது 3 பேர் வந்து சீக்கிரம் வந்து ஆசிரமில் வந்து ரீச் ஆயிடுறாங்க. ஆசிரம்வாசிவனே அதாவது ஆசிரமில் இருக்கிற மக்கள் வந்து உனக்கு அகாவனி அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அபிநந்தன் கியா ஸோ அவங்கள வந்து க்ரீட்டிங் பண்ணுறாங்க. உனக்கு பிரசன்னதா துகுனி ஹோகை ஸோ அவங்களோட ஹாப்பினஸ் வந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சா, சிங்கிள்லேருந்து டபுள் ஆயிடுச்சா. महर्षि विश्वामित्र के आश्रम लौटने की खुशी ராம் லக்ஷ்மன் கே ஆகமன் கா சுக் அதாவது வந்து மகரிஷி விஸ்வாமித்ரன் வந்து தன்னோட ஆசிரம் வந்து ரிட்டர்ன் வரதும் ஹாப்பி ஒன்று. இன்னொன்று வந்து ராமோ லக்ஷ்மணுக்கு வந்து அவங்க வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அவங்கள வந்து ஆகமன் அப்போ ஆணைவாலே அவங்கள வந்து வராங்க அந்த எங்கள் அவங்களோட ஆசிரம்க்கு. ஏன்னா வந்து தாட்காவனில் வந்து தாட்கா வந்து சாவடிச்சுட்டு வர்றதுனால எல்லோரும் ஒரு ஹாப்பியாக இருக்கிறாங்க. விஸ்வாமித்ர யஜ்ஞ தயாரி மேலே கை ஸோ அங்கெல்லாம் வந்து யஜ்யமே பண்ண விட மாட்டாங்க. ஒரு யஜ்யம் ஸ்டார்ட் பண்ணாலே அந்த தாட்காவன் வந்து எல்லாரையும் வந்து சாவடிச்சுட்டு அந்த யஜ்யம் வந்து பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து ஸோ ராமு லக்ஷ்மண் போய் அந்த தாட்கா வந்து சாவடிக்கிறாங்க. ஸோ விஸ்வாமித்ரா அவருடைய யஜ்யம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரா. அனுஷ்டன் प्रारंभ हुआ அதாவது வந்து सेरेमनी வந்து அந்த யஜ்ய பண்ணுற सेरेमनी ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. आश्रम की रक्षा की जिम्मेदारी राम और लक्ष्मण को सौंपकर महर्षि आश्वस्त थे. अनुष्ठान अपने अंतिम चरणों में था, पूरा होने वाला था कुछ ही दिनों में. அதாவது வந்து அது சரி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆசிரமோட ப்ரொடெக்ஷனோட பொறுப்பு வந்து ராமோ லக்ஷ்மணுக்கு வந்து கொடுத்துட்றாங்க அவங்க வந்து. ஸோ மகாரிஷி வந்து அங்கே ப்ரெசன்ட் ஆகிருக்கிறாரு மகாரிஷி வந்து அந்த செரெமனிக்காக வந்து. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு தன்னோட அனுஷனுக்கு அந்திம் சரண் மேதா ஸோ அந்த செரிமனி வந்து ஒரு கடைசி கட்டத்தில் இருந்தது. பூரா ஹோனேவாலா தான் அது வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. சில நாட்கள்லேயே அது வந்து கம்ப்ளீட் ஆகுற மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 5 दिन तक सब ठीक ठाक चलता रहा. ஸோ 5 days வரைக்கும் எல்லாமே வந்து அழகாக தான் போயிட்டே இருந்ததா. शांति से அதாவது அமைதியாக स्मूथा लगता था कि राजकुमारों को उपस्थिति ने ही राक्षसों को भगा दिया था. அதாவது வந்து ஸோ உபஸ்தித்னா வந்து ப்ரெசன்ட். ஸோ அந்த ராஜ்குமார் 2 பேரும் ப்ரெசென்ட் ஆனதுனால தான் வந்து அந்த ராட்சஸை வந்து துரத்தி அடிச்சிட்டாங்க. राम और लक्ष्मण ने यज्ञ पूरा होने तक सोने का निर्णय किया ना किया. அதாவது ராமோ லக்ஷ்மணன் வந்து என்ன பண்ணுறாங்க வந்து அந்த யஜ்யம் வந்து ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து தூங்கக்கூடாதுன்றது வந்து முடிவு பண்ணாங்க. ना सोने का निर्णय किया. वे लगातार जागते रहे. கண்டினியூஸாக வந்து அவங்க முழிச்சிட்டே தான் இருந்தாங்க. சௌகஸ் ரஹே அதாவது வந்து இந்த கேர்ஃபுல்லாகவே இந்த சாவதான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பா யாருன்னா இங்கேருந்து வராங்களா இது பண்ணுறாங்களா. கமர்மே தல்வார் ஸோ இடுப்பில் வந்து ஸ்வாட் வச்சுக்கிட்டு पीठ पर तुनीर हाथ में धनुष प्रत्यंचा से चढ़ी हुई हर स्थिति के लिए तैयार. அதாவது வந்து இவங்க எல்லா ஆயுதமும் வச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க. யாருன்னா எங்கேருந்து வந்து யாருன்னா ஒரு அந்த ராட்சசம் வந்து இந்த யஜ்யம் வந்து பூஜை பண்ண விடலைன்னா அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ரெடியாக இருந்தாங்க. अनुष्ठान का अंतिम दिन अचानक भयानक आवाज़ों से आसमान भर गया. அதாவது வந்து அந்த செரிமனியோடைய எண்ட் ஆஃப் த டேயில் வந்து என்ன இருக்குது சடனாக வந்து ஒரு பயங்கரமான சவுண்டு ஆஸ்மான் भर गया. ஸோ அந்த ஆஸ்மானே வந்து அந்த ஸ்கையை வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சவுண்டு. सुबहु और मारिच ने राक्षसों के दल भल के साथ आश्रम पर धावा बोल दिया. அதாவது வந்து என்ன விஷயம் பாருங்கன்னா சுபுவும் ஒரு மாரிஜும் வந்து ராட்சசம் கூப்பிட்டுட்டு அந்த ஆசிரமம் கிட்ட வந்துடுறாங்களாம். மாரிஜ் क्रोधित था यज्ञ के अलावा भी. அதாவது மாரிஜ் வந்து ரொம்ப கோபமாக இருந்தாரா யஜ்ய தவிர. इस बात से कि राम लक्ष्मण ने उसकी माँ को मारा था ताड़का को. अதாவது ஏன் கோவப்பட்டாங்க யார் இவங்க மாரிஜ் சுபுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தாட்காவோட பசங்க. ஸோ தாட்காவை வந்து சாவடிச்சதுனால இவங்க 2 பேரும் வந்து வந்துடுறாங்க. எல்லா ஆளுங்களை கூப்பிட்டு எப்படி என் அம்மா உனக்கு சாவடிக்கலான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. राम ने राक्षसों को हमला होते ही कार्रवाई की. ஸோ ராம் ने राक्षसों की ஸோ ராம் வந்து ராட்சஸ்கிட்ட அட்டாக் பண்ண உடனே இது வந்து எல்லாமே இது பண்ணுறாங்க. என்ன ஏது எல்லாமே இது பண்ணுறாங்க. தனுஷ் உठाया और मारिच को निशाना बनाया. ஸோ தனுஷ் எடுத்து மாரிச்சை வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க. மாரிச் बाण लगाते हुए मूर्छित हो गया. ஸோ மாரிச் வந்து அவனுக்கு அந்த ஆரோ பட்டவுடனே அவர் வந்து மயங்கிடுறாரு. बाण के वेग से बहुत दूर जाकर गिरा. அதாவது வந்து அந்த வானை அந்த வில்லி விட்டு தான் ஒரு ரொம்ப தூரம் போய் இது பண்ணிடுறாரு விழுந்துடுறாரு. சமுத்திரக்கு கினாரி அந்த கோஸ்டர் ஆஃப்
बैंक அந்த பீச் ஓரமாக கடலோரமாக वो मरा नहीं அவர் வந்து சாகலை இன்னும். जब होश आया तो उठकर दक्षिण दिशा की ओर भागा गया. அதாவது வந்து அவனுக்கு வந்து கான்சன்ட்ரேட் வந்ததும் அவர் வந்து என்ன பண்ணார், தக்ஷின் திசாவில் வந்து சவுத் பக்கமாக வந்து ஓடி போயிடுறாரு. राम का दूसरा बाण सुबह को लगा. ஸோ ராமோட ரெண்டாவது வந்து சுபஹுக்கு பட்டுச்சு. उसका प्राण वही निकल गए. அவர் வந்து அங்கே இறந்துட்டார். सुबह के मरने पर राक्षसों सेना से भगदड़ मच गई. वे चीखते चिल्लाते भागे. कुछ लक्ष्मण के बाणों के शिकार हुए और अन्य जान बचाकर. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த பேராகிராஃபில் வந்து ஸோ ரெண்டாவது இந்த ராமோட ரெண்டாவது வில்லு வந்து சுபு வந்து இறந்துட்டார். ஸோ அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து எல்லாரும் வந்து அடிதடியாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லக்ஷ்மணோட சில வில்லுலால் வந்து அவங்க சில பேர் ஹண்டிங் ஆகிட்டார், ஹண்ட் பண்ணிட்டார், அதை வேட்டையாடிட்டார். ஸோ அந்நிய ஜான் பச்சாக்கு. ஸோ மற்ற பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா தன்னோட உயிரை காப்பாற்றிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மகரிஷி விஸ்வாமித்ரா अनुष्ठान संपन्न हुआ. ஸோ அவரோட அந்த செரிமனி எங்கே செரிமனியும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. राम ने महर्षि को प्रणाम करते हुए ஸோ ராம் வந்து மகரிஷி வந்து வணங்கிட்டு हुए पूछा अब हमारे लिए क्या आज्ञा है. ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன ஆர்டர் இருக்குது சொல்லுங்கள் முனிவர். महर्षि ने राम को गले लगाया. ஸோ महर्षि ने ராம வந்து கட்டிப்பிடிக்கிறாரு. कहा हम लोग यहाँ से मिथिला जाएंगे. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து மிथिला போகிறோம். महाराज जनक के यहाँ அதாவது வந்து மகாராஜ் ஜனக் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா அங்கே विदेह राज के दरबार में அதாவது விதேய ராஜோட தர்பாரில் வந்து நம்ம போகிறோம். मैं चाहता हूँ कि ஸோ இது என்னோட இஷ்டம் कि तुम दोनों मेरे साथ चलो. ஸோ என்னோட இஷ்டம் நீங்களும் வந்து என் கூட வாங்க. उनके आयोजन में हिस्सा लेने அதாவது அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து நீங்களும் வந்து பங்கு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. மகாராஜ் கே பாஸ் ஏக் அத்புத் சிவ் தனுஷ் அதாவது ஜனக் மகாராஜ் இருக்கிறார் பார்த்தீங்களா. ஸோ ஒரு அமேசிங்கான ஒரு சிவ தனுஷ் இருந்தது. तुम भी उसे देखो நீ கூட அதை வந்து பாருங்கன்னு சொல்கிறாரு. राम और लक्ष्मण अगली यात्रा को लेकर उत्साहित थे. देखो ராம் और லக்ஷ்மணை வந்து ஸோ இன்னொரு யாத்திரையை பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம். नए स्थान देखने और जानने का अवसर. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கிடச்சி இன்னொரு புதுசான பிளேஸையும் புதுசான ஊரையெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து சோன் நதி பார்க்கர் விஸ்வாமித்ர மிथिला. ஸோ சோன் நதி அந்த நதி பேர் பார்க்கர் அதை क्रॉस பண்ணிவிட்டு விஸ்வாமித்ர மிथिला की सीमा के पास पहुँचे. ஸோ மிथिला அதாவது நேம் ஆஃப் அந்த பேர் विश्वामित्र मिथिला அந்த बॉर्डर கிட்ட வந்து ரீச் ஆகிறார். अपने शिष्यों राजकुमारों के साथ वे गौतम ऋषि के आश्रम से होते हुए नगर में पहुँचे. ஸோ தன்னுடைய ராஜ்குமாரங்களை 2 ராஜ்குமார் சிஷ்யம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு கௌதம் ரிஷியோட ஆசிரமிலேருந்து ஹோத்தி அந்த பக்கமாக இருந்துட்டு அவர் வந்து போகிறாரு. ராஜா ஜனக் ने महल से बाहर आकर. ஸோ ராஜா ஜனக் இருக்கிற பார்த்தீங்களா அவர் வந்து தன்னோட பேலஸ்லேருந்து வெளியே வந்துட்டு ஆக்கர் விஸ்வாமித்ரா का स्वागत किया. ஸோ விஸ்வாமித்ரா வந்து அவங்க வந்து வெல்கம் பண்ணுறாங்க. தபி உனக்கு திருஷ்டி ராஜ்குமாரோं पर पड़ी. ஸோ அப்போ வந்து அவர் பார்வை வந்து ராஜ்குமார் மேலே படுது. விதயராஜ் चकित हुए அதாவது அந்த அவர் வந்து விதயராஜ் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டார். வே ஸ்வயம் को रोक नहीं पाए அவரால் வந்து அவரால் வந்து ஸ்டாப் பண்ண முடியல. महर्षि से पूछे महर्षि கிட்ட पूछा கேட்குறாரு. ஏ சுந்தர் ராஜ்குமார் कौन है. இந்த அழகான ராஜ்குமார்கள் யார். मैं इनके आकर्षण से खींचता जा रहा हूँ. அதாவது இவங்களை பார்த்து நான் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறேன், அவங்க இவ்வளோ இதுவாக இருக்கிறாங்க, யார் இவங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க வந்து ராமோ லக்ஷ்மண் ஹே, இவங்க தான் ராமோ லக்ஷ்மணோ. மகாராஜ் தசரத் கே புத்திர அதாவது மகாராஜ் தசரத்தோட பசங்க. மே இன்ஹே अपने साथ लाया हूँ நான் இவங்களை என் கூட கொண்டு வந்துக்கிறேன். आपका अद्भुत धनुष दिखाने के लिए. ஸோ உங்களோட அதை அந்த அமேசிங்கான அந்த தனுஷை வந்து காட்டுறதுக்காக நான் என்னை கூட கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. विदेशराने महर्षि उनके शिष्यों और राजकुमारों को ठहरने की व्यवस्था की. ஸோ விதேயரா வந்து மகரிஷியும் அவங்களோட சிஷியனுக்கு வந்து அங்கே தங்கிறதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. एक सुंदर उद्यान में அதாவது ஒரு அழகான இடத்துல. अगले दिन सभी आमंत्रित लोग ऋषि मुनि और राजकुमार यज्ञशाला में उपस्थित हुए. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவங்க இன்வைட் பண்ண ஆளுங்க ரிஷி முனிங்க ராஜ்குமாரங்க வந்து எல்லாரும் வந்து அந்த यज्ञशाला தான் यज्ञனா வந்து அந்த यज्ञ போடுறாங்க பார்த்தீங்களா, பாஷாலா ஸ்கூல் சொல்கிற பார்த்தீங்களா, அந்த மாதிரி यज्ञशाला வந்து எல்லாரும் ப்ரெசென்ட் ஆகுறாங்க. वहाँ महर्षि ने फिर धनुष का उल्लेख किया. ஸோ மகரிஷி வந்து என்ன பண்ணுறாரு, தனுஷை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு.
किया कि महाराज जनक के अपने अनुचरों की आज्ञा दी. ஸோ महाराज जनक को வந்து தன்னோட ஆர்டர் வந்து சொல்கிறாரு. शिव धनुष को यज्ञशाला में लाया जाए. ஸோ शिव धनुषை வந்து यज्ञशाला வந்து கொண்டு வராங்க. அதான் लाया जाए. शिव धनुष सचमुच विशाल था. शिव धनुष வந்து உண்மையாக வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுதான். लोहे की पेटी में रखा हुआ था. அதாவது இரும்பு பெட்டியில் அதை வந்து வச்சுருந்தாங்க. पेटी में पहिए लगे हुए थे. அதாவது பெட்டியில் வந்து வீல் போட்டுதான். पहिए வீல் வந்து மாட்டியிருந்தது. 8 पहिए அதாவது 8 पहिए இருந்தது. उसे उठाना लगभग असंभव था. அதை எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக இம்பாசிபிள். पहियों के सहारे खींचकर उसे एक दूसरे की जगह की लिया जा. அதாவது வந்து அந்த வீல் அந்த ஹெல்ப்பால் வந்து அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்களாம். अनुचर मुश्किल से उसे खींचते हुए यज्ञशाला में ले आए. அதாவது வந்து அதை எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த 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 இரும்பு அந்த ஒரு அமேசிங்கான வில்லு சொன்ன பார்த்திங்களா நான், அது வந்து அந்த यज्ञशालाக்கு வந்து கொண்டு வராங்க. धनुष देखते ही विदेश राज एक पल में किए उदास हो गए. அதை பார்த்தது विदेश राज ஒரு நொடியிலே வந்து சேட் ஆயிடுறாரு. उन्होंने कहा मुनिवर मैंने प्रतिज्ञा की है अपनी पुत्री सीता की विवाह के संबंध में. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இந்த अपनी पुत्री की सीता என்னோட பொண்ணு சீதையோட விவாகோட சம்பந்தமாக. जो ये धनुष उठाकर उस पर प्रत्यंचा चढ़ा देगा उसी के साथ सीता का विवाह होगा. அதாவது யார் இந்த பூவை எடுத்து உடைக்கிறாங்களோ இது பண்ணுறாங்களோ அவங்க வந்து தான் வந்து இந்த அதாவது அந்த அந்த எவ்வளோ பேர் எவ்வளோ ஜனங்களை வந்து தூக்கிடுவாங்க. ஏன்னா அந்த வீலோட சாயத்தால் வச்சு தான் இது பண்ணுறாங்க. இந்த வில்லை தூக்கி உடைக்கிறவன் தான் வந்து என்னோட மருமகன். அவங்க கூட தான் வந்து என்னோட பொண்ணு சீதையோட கல்யாணம் ஆகும்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க. अनेक राजकुमारों का प्रयास किया. நிறைய ராஜ்குமாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க. லஜ்ஜித் हुई. அதாவது சீதையோட அழகான இது பார்த்து கிரீடி ஆகிட்டு. उठाना तो दूर वे हिला तक नहीं सके. எடுக்கிறத விட்டுருங்க, அவங்களால கூட பண்ண முடியலையா. प्रत्यंचा क्या चढ़ाते हैं. ஸோ அவங்களால என்ன பாருங்க என்ன பண்ண முடியுங்க. विदेश राज के संकेत समझकर महर्षि विश्वामित्र ने राम ने कहा उठो बस ये धनुष देखो. तो विदेश राज का संकेत समझकर महर्षि विश्वामित्र ने राम से कहा. ஸோ विदेश राज பாயிண்ட் பண்ணுறாரு அவர் வந்து. ஸோ அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு महर्षि विश्वामित्र வந்து ராம் கிட்ட சொல்கிறாரு. உठो बस ये धनुष देखो. ஏஞ்சிட்டு போதும் ஏஞ்சி இந்த தனுஷை பாருன்னு சொல்லி விஸ்வாமித்ரா வந்து சொல்கிறாரா. ஸோ இதுதான் அந்த அந்த ராமும் சீதையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பிக்சரில் வந்து. ஸோ ராம் பாருங்கள் அதை வந்து எவ்வளோ ஒரு பாருங்கள் உடைக்கிறாரு அவர் வந்து பாருங்கள். அதை பார்க்கறதுக்கு ஒரு பொம்மை மாதிரியே இருக்குது. அவர் வந்து உடைக்கிறாரு. ராம்னே சீஸ் ஜுகாக்கர். அதாவது ராம் வந்து தன்னுடைய சிறுனை வந்து தன்னோட ஹெட்டை வந்து போ டவுன் பண்ணிவிட்டு குருவோட ஆகியா வந்து ஸ்வீகார் பண்ணுறது அது ஆர்டர் வந்து எக்ஸப்ட் பண்ணுறாரு. आगे बढ़े. ஸோ முன்னாடி கிளம்புறாரு. पेटी का ढक्कन. ஸோ பெட்டியோட மூடியை வந்து खोल दिया. திறக்கிறாங்க. राम ने पहले धनुष देखा फिर महर्षि को गुरु का संकेत मिलने पर राम ने वो विशाल धनुष सहज ही उठा लिया. ஸோ வந்து ராம் வந்து ஃபஸ்ட் என்ன பார்க்குறாரு அந்த தனுஷை பார்க்குறாரு. அப்புறம் வந்து மகரிஷியை. ஸோ குருவோட சங்கேத் பண்ண உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த பெரிய தனுஷை வந்து எடுத்துடுறாரு. यज्ञशाला में उपस्थित सभी लोग हतप्रभ थे. எல்லாரும் வந்து ஒரு மாதிரி இருந்தாங்களா. इसकी प्रत्यंचा चढ़ा दो मुनिवर राम ने पूछा. ஸோ இது வந்து எடுத்து நான் எடுத்து இது பண்ணவா நான் चढ़ादेना எடுத்து இது கொடுக்கறது இது பண்ணவா நானுன்றாங்க. ஸோ अवश्य यदि ऐसा कर सकते हो तो विदेश राज चकित थे. ஸோ ஓகே உங்களால் வந்து பண்ண முடியுமா நீங்கள் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாங்க. ராம் ने आसानी से धनुष को झुकाया. ஸோ ராம் வந்து ஈஸியாக வந்து அந்த தனுஷை வந்து உடைச்சிறாரு. ऊपर से दबाकर प्रत्यंचा खींची. ஸோ மேலேருந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இழுக்கிறாரு. தவாப் சே தனுஷ் பீச் டூட் கயா. ஸோ அந்த ப்ரெஸ் பண்ண உடனே தனுஷ் வந்து நடுவுலேருந்து உடையுது. उसके 2 टुकड़े हो गए. அதாவது அது 2 பீஸாக ஆகிடுச்சு. बच्चों के खिलौने की तरह அதாவது குழந்தைங்க விளையாடுற பொம்மை மாதிரி வந்து உடைச்சிடறாரு. यज्ञशाला में सन्नाटा छा गया. जब छुप थे एक दूसरे की ओर देख रहे थे. ஸோ எல்லோரும் வந்து அங்கே வந்து அமைதியாயிட்டாங்க. எல்லோரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்களாம். सभागार की चुप्पी महाराज जनक ने तोड़ी. ஸோ அங்கே வந்து எல்லாரையும் வந்து பார்த்துட்டு மகாராஜா அவங்களோட அமைதியை வந்து மகாராஜா வந்து எல்லோரும் உடைக்கிறாரு. उनकी खुशी का ठिकाना ना था. ஸோ ஏற்கனவே வந்து அவர் வந்து ராமோ சீதாவை பாட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருந்தார். இப்போ வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். உன்னை சீதாக்கே லியே யோக்கிய வர் மில் கயா தா. அதாவது சீதைக்காக தகுந்த மாப்பிள்ள வந்து கிடச்சிடுச்சு. உனக்கு பிரத்திகையா பூரி ஹுய். அவங்களோட
அவங்களோட ஆசையை வந்து நிறைவேறிச்சு. ஜனகராஜ் ने कहा, ஸோ ஜனகராஜ் வந்து சொல்கிறாரு, முனிவர் आपकी अनुमति हो तो मैं महाराज दशरथ के पास संदेश भेजूं. ஸோ முனிவர் இருக்குது, ஸோ உங்களோட ரெக்வஸ்ட் தான் சொல்லுங்கள். ஜனகராஜ் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து महाराज दशरथ கிட்ட வந்து இந்த மெசேஜ் வந்து அனுப்புங்க. பாராத் லேக்கர் ஆने का निमंत्रण, ये सुबह संदेश उन्हें சீக்கிரம் भेजना चाहिए. அதாவது வந்து இந்த அழகான ஒரு நியூஸை வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக அனுப்பணும். அவங்க வந்து கல்யாணம், அந்த பாராத் சொல்லுவாங்க, அந்த கல்யாண குலத்தோட அவங்க இங்கே வந்து வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே मैसेज में महर्षि का अनुमति से दूत अयोध्या भेजे गए. सबसे तेज चलने वाले रथों से. ஸோ மகாரிஷி அந்த தூத் ஒன்று இருப்பாங்க, அந்த பர்சன் ஒன்று இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து அந்த தூதுவர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க. ஸோ அயோத்தியா வந்து உடனே அனுப்புகிறாங்க. सबसे तेज चलने वाला रथों से எல்லாத்தும் ஸ்பீடாக ஓடுற அந்த தேர் வந்து கூட்டிகிட்டு வர ரத் வந்து சேரியட் வந்து எடுத்துகிட்டு வராங்க. इस बीच में जनकपुर में धूम मच गई. ஸோ ஜனக்பூரில் வந்து செம்ம ஜாலியாக இருக்கிறாங்க எல்லாரும் வந்து. ஸோ பாராத் के स्वागत की तैयारियां होने लगी. नगरों की प्रसन्नता चरम पर थी. ஸோ எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களா, வா சூப்பர், ஸோ நம்ம வந்து ராமோட கல்யாணம் ஆக போதுன்ட்டு எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களாம். ஸோ महाराज जनक का संदेश मिलते ही अयोध्या में भी खुशी छा गई. ஸோ மகாராஜோட இந்த நியூஸ் கேட்டதை வந்து எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்களாம். மே भी खुशी छा गई. ஸோ அயோத்தியா में भी, அதான் அயோத்தியாலே வந்து ரொம்ப ஹாப்பினஸ் நிறைய ஸ்ப்ரெட். ஆனந்த் ஃபானன் में बारात तैयार हुई. ஸோ கடற்கரை எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்களா, बारात வந்து हाथी घोड़े रथ सेना बारात मिथिला पहुँचने में 5 दिन लगे. ஸோ மிथिला ரீச் ஆகிறதுக்கு 5 days ஆயிருக்கு. ஜனக்பூரி ஜக்மக் ரஹி थी. ஸோ ஜனக்பூர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப जगमग, அதை வந்து லைட்டிங் அது இதுன்னு हर मार्ग पर तोरण द्वार हर जगह फूलों की चादर. ஸோ எல்லா இடத்துல தோரணம், எல்லா இடத்துலையும் வந்து ஃப்ளவர்ஸோட அந்த கார்பெட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கார்பெட் மாதிரி ஏகே கோனா சுவாதித், அதாவது ஒரு ஒரு மூளை முடிக்கிற பார்த்தா அவ்வளோ அழகாக. ஹர் ஹர்கே பிரவேஷ் துவார் பர் பந்தன்வார். ஸோ எல்லாரும் ஒரு வீட்லேயே பார்த்தீங்களா, எல்லாரும் வீட்லேயும் வந்து வர வைக்கிறாங்களா, செம்ம பயங்கர மரணகலமாக இருந்துச்சா. एक घर से मंगल गीत मुख्य मार्ग पर दर्शनों की अपार भीड़. ஸோ ஒரு வீட்டில் வந்து ஒரு பாடு. ஸோ எல்லாம் செம்மையாக போயிட்டு இருந்தா. खिड़कियों की और संचों की झांकती महिला, அதாவது அந்த ஜன்னல் அந்த பொண்ணுங்களை பயங்கர அப்பா ஒரே ஒரு வீட்டில் கல்யாணம்னா அந்த அந்த அயோத்தியாலே வந்து ஒரு கல்யாணம் மாதிரி. एक नज़र राम को देख लेते और राम सीता की जोड़ी देख जाए. ஒரு நஜரை வந்து ராம் சீதையோட ஜோடி வா, அரே வா रंगला. विवाह से ठीक पहले विदेश राज ने महाराज दशरथ से कहा. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து விதேஷ் ராஜ் வந்து சொல்கிறாரு, राजन राम ने मेरी प्रतिज्ञा पूरी कर बड़ी बेटी सीता को अपना लिया. ஸோ ராம் வந்து என்னோட வாக்கை வந்து நிறைவேற்றிட்டு என்னோட பெரிய பொண்ணை வந்து அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. मेरी इच्छा है कि छोटी पुत्री उर्मिला का विवाह लक्ष्मण से हो. அதாவது என்னோட சின்ன பொண்ணோட மேரேஜ் வந்து லக்ஷ்மண் கிட்ட, உர்மிளாக்கு வந்து லக்ஷ்மணை வந்து நீங்கள் கட்டி கொடுங்க. मेरे छोटे भाई कुशध्वज की भी 2 पुत्रियां हैं, पांडवी और श्रुतकृति. कृपया उन्हें भरत और शत्रुघ्न के लिए स्वीकार करें. ஸோ என்னோட சின்ன தம்பியோட பசங்களோ 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க, மாண்டவியும் ஸ்ருத்கிருத்தின்னு இருக்கிறாங்க. அவங்களும் வந்து நீங்கள் வந்து பரத்க்கும் சத்ருகனுக்கும் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கன்றாங்க. ராஜா தசரத்னே ये प्रस्ताव तत्काल मान लिया. ஸோ ராஜா தசரத் வந்து இது உடனே எமர்ஜென்சி வந்து ஏற்றுக்கினாராம். ஸோ विवाह के बाद बारात कुछ दिन जनकपुर में रुकी. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பாராத் வந்து அங்கே ஜனக்பூரில் ஸ்டே ஆயிடுச்சா. बाराती बहुओं को लेकर, बाराती அதான் பாராத்தின்னா அந்த குதிரையெல்லாம் போவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். लौटकर अयोध्या लौट तो रानियों ने पुत्र बधुओं, अर्थात बाराती बहुओं को लेकर, अर्थात बाराती வந்து बहुओं को, अर्थात राम लक्ष्मण भरत शत्रुघ्न 4 பேருக்கு. ஸோ உர்மிளா வந்து அவங்களுக்கு, ஸோ இன்னும் 2 பொண்ணுங்க வந்து, அதாவது விதேஷ்ராவோட சின்ன தம்பியோட 2 பொண்ணுங்களை வந்து ஸோ लेकर अयोध्या लौटे तो रानियों ने पुत्र बहुओं की आरती उतारी. ஸோ ராணியோட புத்திர பசங்க ராணி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தன்னோட பசங்களுக்கும் அவங்களோட மருமங்களுக்கும் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. 3 ராணி இருப்பாங்களா தசரத்க்கு வந்து ஸ்திரியோடைய ஃபூல் பர்சாங்க. ஸோ லேடிஸ் வந்து அந்த பூ வந்து ரெயின் மாதிரி தூவுறாங்க. शंख ध्वनि से गलियों गूंज उठी. यह आनंदमय लगातार कई दिनों तक चलता रहा. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சங்க துவனி அந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து கலி ஒரு ஸ்ட்ரீட்லேயே வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சாம். ஸோ அது அயோத்தியாவை வந்து
அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அவள் பார்த்துக்கோங்க, 4 பேருக்கு ஒரே நேரத்தில் கல்யாணம்னா எப்படி இருக்கும், அதுவும் வந்து ராஜாங்க. ஸோ அது வந்து ராமோ லக்ஷ்மணுக்கு வந்து பிடிக்காத ஆளுங்களே கிடையாது. சீதை அவ்வளோ அழகு. ஸோ கண்டிப்பாக வந்து இது நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெசன் வந்து என்னென்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் லெசன் வந்து தோ வரதான். ஸோ 2 வரதானில் வந்து என்ன ஆகிருக்கு அயோத்தியாலே வந்து என்ன நம்ம வந்து நெக்ஸ்ட் லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.